வணக்கம். சில நேரங்கள்ல சில நொடிகள்ல ஒரு முழு தேசத்தோட மூச்சு காத்தே நின்னுடும். அப்புறம் அடுத்த நொடியே அது ஒரு பெரிய ஆனந்த கூச்சலா வெடிக்கும். அப்படி ஒரு தருணத்தை தான் நம்ம இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி நமக்கு பரிசளிச்சாங்க. வாங்க அந்த சரித்திர வெற்றி பயணத்தை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எப்போ ஒரு கேம் வெறும் கேமா இல்லாம அதை விட பெருசா மாறுது. அதுக்கு பதில் நவம்பர் 2ஆம் தேதி 2025ல நமக்கு கிடைச்சது. அன்னைக்கு கோடிக்கணக்கான இதயங்கள் ஒரே மாதிரி துடிச்சப்போ கிரிக்கெட் வெறும் ஆட்டமா இல்ல, அது ஒரு தேசத்தோட கனவா இருந்துச்சு. ஆமா, நம்ம மகளிர் அணியோட பல வருஷ கனவு, பல வருஷ தவம் அந்த நவம்பர் 2, 2025 அன்னைக்கு தான் பளிச்சுது. அன்னைக்கு அவங்க ஜெயிச்சது ஒரு மேட்சை மட்டும் இல்ல, ஒரு புதிய சரித்திரத்தையும் எழுதுனாங்க. சரி வாங்க, அந்த பெருமையான பயணத்தோட ஒவ்வொரு அடியையும், அவங்க சந்திச்ச ஒவ்வொரு தடையையும், அவங்க வாங்கின ஒவ்வொரு வெற்றியையும் நம்ம மறுபடியும் ஒரு முறை அசை போட்டு பார்ப்போம். இது 2025ஆம் வருஷம் நடந்த 13வது மகளிர் உலகக்கோப்பை. இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்தின இந்த கிரிக்கெட் திருவிழாவில் உலகத்தோட டாப் 8 அணிகள் கோப்பைக்காக மோதுனாங்க. சொல்லப்போனா ஒவ்வொரு மேட்சுமே ஒரு போர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்பமே அதிரடியா இருந்துச்சு. கவுஹாத்தியில நடந்த மேட்சை பார்க்கறதுக்கு மட்டுமே 22,843 பேர் வந்திருந்தாங்க. அடேங்கப்பா, இந்திய மகளிர் கிரிக்கெட் சரித்திரத்துல இது ஒரு புது ரெக்கார்டு. அப்பவே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு, இது ஏதோ சாதாரண டோர்னமெண்ட் இல்ல, வரலாறு படைக்க போகுதுன்னு. பல கடுமையான போட்டிகளுக்கு அப்புறம் நம்ம அணி கெத்தா ஃபைனல்ஸ்க்கு போனாங்க. ஆனா கோப்பைக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை மாதிரி நின்னது யார் தெரியுமா? ரொம்பவும் பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி. நவி மும்பைல இருக்கிற டிஒய் பாட்டில் ஸ்டேடியம் ரசிகர்களோட சத்தத்துல அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்டேடியம்ல மட்டும் இல்ல, நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்லயும் டிவி முன்னாடி ஒரே டென்ஷன், ஒரே எதிர்பார்ப்பு. மொத்த தேசமுமே மூச்சை புடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்துச்சு. முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்தியா ஒரு சவாலான ஸ்கோரை செட் பண்ணாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவும் சும்மா இல்ல, பயங்கரமா பதிலடி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ரன்னுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் போராட்டம் உச்சத்துக்கு போச்சு. ஆனா கடைசியில நம்ம பந்து வீச்சாளர்கள் செஞ்ச மேஜிக்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி 232 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. 52 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா உலக சாம்பியன். என்ன ஒரு தருணம் அது! நிச்சயமா இது ஒரு டீம் எஃபர்ட் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த வெற்றி மாளிகைக்கு 2 பேர் ரொம்ப முக்கியமான தூண்களா நின்னாங்க. அவங்க தான் இந்த களத்தோட உண்மையான கதாநாயகிகள். இந்த வெற்றியோட சிற்பிகள் வேற யாரும் இல்ல, ஷெஃபாலி வர்மாவும் தீப்தி ஷர்மாவும் தான். ஷெஃபாலியோட பேட்டிங் ஒரு புயல்னா, தீப்தி ஷர்மாவோட ஆல்ரவுண்ட் ஆட்டம் ஒரு சூறாவளின்னு சொல்லலாம். ஃபைனல்ஸ்ல 87 ரன்கள் அடிச்சதுக்காக ஷெஃபாலி ஆட்டநாயகி விருது வாங்கினாங்க. டோர்னமெண்ட் முழுக்க கலக்குனதுக்காக தீப்தி ஷர்மா தொடர்நாயகி விருது வாங்கினாங்க. அந்த கடைசி விக்கெட் விழுந்த ஒரு நொடி டிஒய் பாட்டியல் ஸ்டேடியமே வெடிச்சு சிதறிச்சு. அந்த சந்தோஷ அலை அங்கிருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா முழுக்க பரவி ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறிச்சு. பாத்துக்கோங்க, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இது வருங்கால தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாராட்டியிருந்தாரு. இதிலிருந்தே தெரியுது இல்லையா இந்த வெற்றியோட முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு. இந்த வெற்றிய அங்கீகரிக்கிற விதமா பிசிசிஐ ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டாங்க. பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா? 51 கோடி ரூபாய். நம்ப முடியல இல்ல? இது வெறும் பணம் இல்லங்க, மகளிர் கிரிக்கெட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த வெற்றி ஒரு கோப்பையோட முடிகிற விஷயம் கிடையாது, இது ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம். இதை ஏன் மகளிர் கிரிக்கெட்டோட 1983 தருணம் அப்படின்னு சொல்றாங்க? வாங்க அதை பத்தி இப்ப பாப்போம். உங்களுக்கு 1983 உலகக்கோப்பை ஞாபகம் இருக்கா? அப்போ கபில் தேவோட தலைமையில யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம அணி உலகக்கோப்பையை ஜெயிச்சாங்க. அந்த ஒரே ஒரு வெற்றி இந்தியாவில் கிரிக்கெட்டை வெறும் விளையாட்டா பார்க்காம ஒரு மதம் மாதிரி மாத்திடுச்சு. அதுதாங்க 1983 தருணம். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, 1983ல ஒவ்வொரு பையனும் கபில் தேவ் ஆகணும்னு கனவு கண்டான். அதே மாதிரி இப்போ 2025க்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒரு ஷெஃபாலி வர்மாவா ஆகணும், ஒரு தீப்தி ஷர்மாவா ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த வெற்றி வெறும் கொண்டாட்டத்தோட முடிய போறதில்ல, இது இந்திய மகளிர் விளையாட்டு வரலாற்றிலேயே ஒரு புது பிரகாசமான அத்தியாயத்தோட தொடக்கம். இந்த வெற்றியோட தாக்கம் கிரவுண்டோட மட்டும் நிக்காது, மகளிர் விளையாட்டுகளை பார்க்குற பார்வையே இது மாத்தும். இனிமே நிறைய முதலீடுகள் வரும், வசதிகள் அதிகமாகும். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியம், கோடிக்கணக்கான இளம் பெண்களுக்கு பெரிய கனவுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். இனிமே இந்திய மகளிர் கிரிக்கெட்டை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. சரி, 2025 உலக கோப்பை இப்போ நம்மகிட்ட இருக்கு. ஆனா உண்மையா சொல்லணும்னா இது ஒரு ஆரம்பம் தான். நம்ம பெண்கள் இனிமேல் எழுத போற சரித்திரத்தோட முதல் அத்தியாயம் தான் இது. இன்னும் எத்தனை கோப்பைகள் வரப்போகுதுன்னு பார்க்க நாடும் நாமும் ஆவலோட காத்திருப்போம்.